உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். மகர ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாசி மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகங்கள்லாம் எப்படி இருக்கும்? பொதுவாக இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது பிரச்சனைகள் தீரும், சில மாற்றங்கள் உருவாகும். பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டு
ஒரு வீடு மாற்றமோ, ஒரு நூதன கிரக பிரவேசமோ, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். வேலை செய்கிற இடத்துல கவனமாக வேலை செய்யுங்க. நீங்கள் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு காலேஜில் வேலை பார்த்தாலும் சரி, இந்த வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க. மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 2 வீலரில் போகக்கூடிய பெண்கள் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. அதே போல் குழு சம்பந்தமாக நடத்தக்கூடிய பெண்கள் கவனத்தோடு இருக்கணும். இப்போ நான் ஒரு குழு நடத்துகிறேன், ஒரு மகளிர் குழு நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மகளிர் குழு நடத்தக்கூடிய அந்த பெண் இருக்காங்க பார்த்தீங்களா, தலைமைன்னு ஒரு பெண் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் மகர ராசியாக இருந்தால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களை நம்பி நிறைய பேர் பணம் கொடுக்குறாங்க, செய்கிறாங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கவனத்தோடு செய்யும். எதுக்காக இந்த மாத பலன்கள், எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறது, இதெல்லாம் இருக்குது, இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சொந்தக்காரங்க கிட்டலாம் ஒரு நல்ல பேர் இருக்கும். பரவாயில்ல, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறாங்க, நிறைய நல்ல இதெல்லாம் ஒரு நல்ல பேர் இருக்கும், நல்ல ஒரு புகழ் இருக்கும், நல்ல இது இருக்கும். கூடியமான வரைக்கும் மகர ராசி பொறுத்த அளவுக்கு கணவர்கிட்டலாம் நல்ல ஒரு பேர் இருக்கும் பெண்களுக்கு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லார் இடத்துலையுமே ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை மகர ராசி பொறுத்தளவுக்கு கொண்டு வந்துடுவாங்க. விட்டு கொடுத்து போயிடுவாங்க, கொஞ்சம் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் மகர ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மகர ராசி நான் ஆண்களாக இருந்தால் இந்த மாதத்தில் பெண்களிடம் எந்த ரகசியத்தையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக சொல்லுவீங்க, பூதாகரமாக வெடிச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெண்களிடம் ரகசியம் தங்காது. தயவு செய்து பெண்களிடத்தில் இந்த ரகசியம் பேசுகிறது, ரகசியமாக சொல்கிறது, இந்த விஷயத்தில் இந்த ஆண்கள் தவிர்க்கிறது நல்லது. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, கணவன் மனைவி ஒற்றுமையாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. ஒன்றா பேசி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்வீங்க. சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் மறையும். அதெல்லாம் வராமல்லாம் சண்டை போட்டால் தாங்க குடும்பம். சண்டை போடலைன்னா குடும்பம் இல்லை. நான் சண்டையே போடாமல் நான் 50 வருஷம் நான் ஒத்துமையாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீ குடும்பம் நடத்தலை. சரிங்களா? சண்டை கணவன் மனைவினாலே சண்டை இருக்க தான் இருக்கும். காலையில் சண்டை இருக்கும், மதியானம் பேசுவாங்க. ஒன்று கருத்து வேறுபாடுகள்ங்கிறது அதை நீங்கள் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது. சில பேர் அந்த சண்டையை பெருசாக இருக்கி விவாகரத்து வரைக்கும் போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50 வருஷம் 70 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்கல்ல. இன்றைக்கி ஒருத்தருக்கு 90வது இது நான் செய்ய போகிறேன், 80 பண்ணி முடிச்சுட்டேன், சதாபிஷேகம் பண்ணி முடிச்சாச்சு, அடுத்த இதுக்கு அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வாழலையா, இருக்காங்க இல்லையா? அதனால் கணவன் மனைவி அப்படிங்கிறது கருத்து வேறுபாடுகள் மறையும், இல்லாமல் இருக்காது. அது நார்மல். ஸோ அதுக்காக நீங்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. சண்டையே போடாமல் ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சிறப்பாகவே வாழலன்னு தான் அர்த்தம். சண்டை போட்டால் தான் கணவன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிறு மோதல்கள் இருக்கும், சிறு விஷயங்கள் இருக்கும், பேசுவாங்க, ஒத்துமையாக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கணவன் மனைவி அப்படிங்கிறது. அதே போல் ஒரு புள்ள வளர்கிறது கூட சரி, இதே தான். ஒரு புள்ள வளர்றான்னு வச்சுக்கோங்களேன், போடான்னா போகிறது, வாடான்னா உட்கார்றது, உட்கார்றது, சாப்பிட்றான்னா சாப்பிடு, போடனா போ. இது பேர் வாழ்க்கை இல்லை. அந்த குழந்தை எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் அது குழந்தை. சரிங்களா? அந்த மாதிரி மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல் மகர ராசி உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன சாப்பிடணும், என்ன செய்யணும், கூடியமான வரைக்கும் மாதத்தில் மகர ராசிக்காரர்கள் கருநீலம், கருப்பு, அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கத்திரிக்காய், கேபேஜு, இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் உணவு முறையில் தவிர்த்துக்கோங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அந்த மாதிரிலாம் வரும். கவனமாக இருங்க. அதற்கு அடுத்ததாக மாணவிகள் நல்லா படிப்பாங்க, நல்ல சுட்டிக்காக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல பேர் இருக்கும், இப்போ படிப்பு நல்லா படிப்பாங்க. நல்லா இங்கிலீஷ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளூயன்ஸாக நல்லா அருமையாக பேசுவாங்க, நல்ல பேர் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பாங்க. என்னென்ன இந்த மாணவிகள் சொல்லும்பொழுது, ஒரு மாணவியாக இருக்காங்க, சிறு வயதிலிருந்து ஒரு +2 படிக்கிறதுக்குள்ளே, +2 வரைக்கும் போக வேண்டாம், 9th 10th வரைக்கும் வச்சுக்கோங்களேன், மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடன் பிறந்த சகோதரர்களிடம் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. கொஞ்சம் அதெல்லாம் தவிர்த்துக்கணும். கொஞ்சம் மெச்சூர்டாக வரத்துக்கு உண்டான வாய்ப்பை பார்த்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கை கொடுக்கும், விவசாயம் கை கொடுக்கும்,
சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயத்தை விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். விட வேண்டாம், நிறைய நல்ல விஷயங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தானியங்கள்லாம் விவசாயிகளுக்கு தானியம் அதிக மகசூலை கொடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் கூடியமான வரைக்கும் விவாகரத்துக்கு உண்டான விஷயங்கள் தள்ளி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். 2வது திருமணம் சுபமாக நடக்கும். 2வது திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்லபடியாக நடக்கும். பூமி மங்கள யோகம் உண்டு. புதுசாக வீடு வாசல் வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த யோகம்லாம் உண்டு. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன தோணணுமோ, என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை சாப்பிடுங்க. நீர் சம்பந்தமான, அதாவது வந்து நீர் மோர் பானகம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறையா சாப்பிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பில் கவனமாக இருங்க. வேலை மாற்றம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. எழுதி போட்டாலும் வேலை மாற்றம் வரும். அரசாங்க உத்தியோகம் சிறப்பை தரும். சொந்த தொழில் சிறப்பை தரும். இது எல்லாமே நல்ல யோகங்களாக நல்லா அமோகமாக ராசிக்கு இருக்குது. மகர ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு பாத சனிலாம் வேறு விட்டு போகிறது, அதனால் மகர ராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு துணி சாத்தா வேண்டாம், கரு நீல துணி சாத்துங்க. சுவாமிக்கு நீலாஞ்சன சமாபாசம், நீலம்தான் சுவாமிக்கு. ஆனால் இல்லை இந்த கருப்புன்னு இந்த கருப்பு துணியை சாத்துறதே சாமி. சனி பகவானாலே கருப்புன்னு ஒரு முடிவு வச்சுட்டாங்க. அதனால் அதெல்லாம் மாற்றவே முடியாது. அதனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகரம் சாயா மார்த்தாண்ட சம்பம் தம் நமாமி சனீஸ்வரம் காகத்வஜாயவத்மி கட்யஹஸ்தாயுமி தன்னோ மந்த பிரகம். நீலாஞ்சன சமாபாசம், நீளம்தான் அவருக்கு, கருப்பே கிடையாது. இது காலப்போக்கில் எல்லாம் சாமி சனி பகவான் கருப்பு துணி எடுத்து கொடு, கருப்பில் விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நீல கலர் வஸ்திரம் வாங்கி சாத்துவாங்க. விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த விளக்கேற்றுறது கூட அந்த நீல கலர் துணியில் தான் ஏற்றுவாங்க. அதனால் சுவாமிக்கு வந்து நீல வஸ்திரம் சாத்துங்க. நீல புஷ்பத்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நல்லெண்ணெய் அபிஷேகம் சுவாமிக்கு மகர ராசிக்கார நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கள். அதே நாள்லேயே காலபைரவருக்கு சேர்த்து செஞ்சுருங்க. காலபைரவருக்கும் சனி பகவானுக்கு சேர்ந்த மாதிரி நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி, நீல வஸ்திரம் சாத்தி, எள்ளு சாதம் அல்லது தயிர் சாதம் எது உங்களுக்கு முடியுமோ, காலபைரவருக்கு உகந்த இல்லைன்னா வெண்பொங்கல் எது உங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னு தோன்றுறதோ அதை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு பரிகாரமாக செய்யுங்க. சுபம்.